ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த நாளிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் பாதத்தில் ஆசிரியர்கள் மற்றும் அன்பர்கள் ஜெபக்குழு நடத்தும் விசேஷித்த 21 நாட்கள் ஜெபத்தை நாம் அனுசரித்துக் கொண்டு வருகிறோம். இன்றைக்கு நாள் 3. இந்த நாளிலே கூட ஒரு வசனத்தை நாம் வாக்குத்தத்தமாய் சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். அதற்கு ஆதார வசனமாக 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். வாக்குத்தத்தமாகிய போஜனத்தின் பலத்தினால தேவன் நம்மை நடத்தும்படி இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியில் எலியா ஒரு உடல் சோர்வு மாத்திரமல்ல, மனசோர்வு அடைந்து அவர் என்ன செய்கிறாரு, ஒரு சூறைச்செடியின் கீழ் படுத்து கொண்டிருந்தார் சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஏன் அவர் போய் சோர்ந்து போய் படுத்து கொண்டார்னா, நீங்கள் 18ஆம் அதிகாரத்தில் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கர்மேல் பர்வதத்தில் ஒரே ஒரு எலியா மாத்திரம் நின்று கொண்டு இஸ்ரவேல் அனைத்தையும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும் ஏசபேலின் பந்தியில் சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் அவர் என்ன செஞ்சார்னா அவரிடத்துல வரவழைத்து கர்த்தரே தேவன் என்று அங்கே நிரூபித்த சம்பவத்தை நாம் வாசிப்போம். அப்போ கர்த்தரே தேவன் என்று நிரூபித்த பிறகு ஜனங்கள் எல்லாரும் அப்போ முழங்கார் படிட்டு கர்த்தரே தேவன் என்று வணங்கி பிறகு அந்த ஏசபேலினுடைய பாகால் தீர்க்கதரிசிகளை தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகளை அவர் 400 பேர் 480 பேரையும் ஒரே நாளில் அங்கே அவர் என்ன செய்வார், வெட்டி போட்டிருப்பார், எல்லாரையும் சாகடிச்சார். அந்த சம்பவத்தை ஏசபேல் என்ன சொல்றாங்க, நீங்க 19 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது ஏசபேல் எலியாவின் இடத்தில் ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருவருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால், ஆமென், அல்லேலூயா, இதே மாதிரி என்னுடைய தீர்க்கதரிசிகளை நீ கொன்று போட்டாயே, நானும் உன்னை நாளை இதே நேரத்தில் அதே அவர்களை கொன்று போட்ட அதே நேரத்தில் நான் கொன்று போடுவேன் என்று சொன்ன அந்த வார்த்தையின் நிமித்தம் எலியா பயந்து போய், மரணத்துக்கு பயந்து போய், இந்த ஏசபேலுடைய வார்த்தைகளை கேட்டு தன்னுடைய உயிரை தப்பித்து கொள்ள, ஆமென், தன்னுடைய உயிரை தப்பித்து கொள்ள வனாந்தரத்துக்கு போய் அங்கே என்ன சார் ஒரு சூறைச்செடியின் கீழ் படுத்து கொண்டிருக்கிறார். அந்த இடத்துல தான் தேவ தூதன் வந்து அவரை தட்டி எழுப்பி என்ன சொல்றாரு, அந்த அடையும் தண்ணீரும் கொடுத்து அவர் என்ன செய்ய, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் சொல்லி அவனை உற்சாகப்படுத்தி, அப்போ ஆண்டவருடைய திட்டத்துக்கு நேராக, ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதற்கு நேராக அவனை வழி நடத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அந்த போஜனத்தின் பலத்தினால எலியா 40 நாள் இரவும் பகலும் புசியாமல் அந்த தண்ணீரையும் அவன் சாப்பிட்ட பிறகு அதில் இருக்கிற அந்த பலத்தினால அவன் 40 நாள் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் அவன் நடந்து போனான். அல்லேலூயா. 40 நாள் சாப்பிடாம 40 நாள் தூங்காம அவன் அந்த அந்த தூதன் கொடுத்த அந்த அடையும் தண்ணீருடைய பலத்தினால, அது சாதாரண உணவு அல்ல, அது அசாதாரணமான உணவு, ரொம்ப பலமிக்க உணவினால அவன் 40 நாள் நடந்து போனான். தேவனுடைய பர்வதம் மட்டும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற, தேவனுடைய திட்டத்துக்கு நேராய் தன்னை ஆண்டவர் அந்த தேவ தூதன் வழி நடத்தி போஜனத்தை அப்பத்தை கொடுத்ததுனால அவன் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றி முடித்தான் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். இன்றைக்கு கூட நமக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருகிறது. தேவன் நம்மை நடத்துகிறார், ஊழியத்தை கொடுத்து நமக்கு நடத்துகிறார். ஒரு குடும்பத்தில் சில பொறுப்புகளை, சமுதாயத்தில் சில பொறுப்புகளை கொடுத்து நம்மை நடத்தும் பொழுது சில மனிதர்களுடைய பேச்சினால, பயமுறுத்துகிற பேச்சினால நம்ம சோர்வடைந்து தளர்ந்து போய் நம்ம என்ன செய்யறோம், தேவனுடைய திட்டத்தை செய்யாதபடி, போதும் ஆண்டவரை, எலியாவை போல, போதும் ஆண்டவரை, என்னை எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, அப்பா நான் மரணத்தை விரும்புகிறேன் அப்படி சொல்லி நம்ம சோர்ந்து போயிடும். ஆனால் இன்றைக்கு வாக்குத்தத்தமாகிய போஜனத்தின் பலத்தினால தேவன் நம்மை நடத்த போகிறார். வேதம் சொல்லுகிறது, ஜீவ அப்பம் நானே என்று சொல்லியிருக்கிறார் இயேசு கிறிஸ்து. யோவான் 6ஆம் அதிகாரத்தில் 33-48 பார்த்தீங்கன்னா, ஜீவ அப்பம் நானே, வானத்தில் இருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பம் நானே என்று அவர் சொல்லுகிறார். என்னிடத்தில் வருகிறவன் ஒரு நாளும் பசியடையா, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையா, ஏன்னா நான் ஜீவ தண்ணீரை தருகிற தேவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே நான் உங்களுக்கு தருகிற தேவனாய் இருக்கிற அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்தி, அவர் உங்களை தேற்றி, உங்களை பலப்படுத்தி, நீங்கள் நடக்க வேண்டிய வழியிலே உங்களை நடத்தி, என்னுடைய சித்தத்தை, தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய திட்டத்தை, நோக்கத்தை நிறைவேற்றுகிற வரைக்கும் உங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி தேவன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அதனால நம்ம கண்களை மூடி நம்ம சோர்ந்து போகிற காரியங்கள், நம்மை பயமுறுத்துகிற காரியங்கள், நம்மை தளர்ந்து போக பண்ணுகிற காரியங்கள், தேவனுடைய திட்டத்தை செய்யாதபடி, நோக்கத்தை நிறைவேற்றாதபடி, பாதியிலும் பின்னிட்டு திரும்பி பார்க்கிற, ஆமென், உலகத்தை பயமுறுத்துகிற மனிதர்களை
மாம்சத்தை திரும்பி பார்க்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வராதபடி வாக்குத்தத்தம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஜீவ அப்பம் நானே, ஜீவ தண்ணீர் நானே, நான் உங்களை பலப்படுத்தி உங்களை நான் வழி நடத்துவேன், நீங்கள் நடக்கவே. ஏன்னா தேற்றரவாளனை நமக்கு கொடுத்திருக்கிறார். சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிற தேற்றரவாளன் நமக்கு இருக்கிறார். அவர் நம்மை நடத்தி போவார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. அமை நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலே கூட வாக்கு தத்தமாகிய போஜனத்தின் பலத்தினால எங்களை நடத்தும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த விசேஷமான உபவாச நாளிலே 3வது நாளிலே ஆண்டவரே எங்களை நீர் நடத்துவீராக தகப்பனே. தடைகளை நீக்கி எங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறீர் தகப்பனே. கோணலானவைகளை செவ்வையாக்கி நடத்துகிற தேவனாய் இருக்கிறீர். இன்றைக்கு சோர்வுகளினாலும் பயங்களினாலும் ஆண்டவரே, மரண பயங்கள், மனித வார்த்தைகளினால பயந்து போய் சோர்ந்து போய் தளர்ந்து போய் ஆண்டவரே துன்பத்தோடு வேதனையோடு கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றாதபடி, அவருடைய நோக்கங்கள் நிறைவேறாதபடி நாங்கள் பின்னிட்டு பார்க்கிற காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில நீ நீக்கி போடும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவர், சகல சத்தியத்திற்குள்ள நடத்துகிற ஆவியானவர், எங்களை பலப்படுத்துகிற ஆவியானவர், அமே நீர் எங்களை நடத்தி செல்லும்படியா அந்த ஆண்டவர் எலியா போக வேண்டிய தூரம், வெகு தூரம் தேவன் அவரை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை நிறைவேற்றி முடித்தீர். அவன் ஸ்தானத்தில், எலியா ஸ்தானத்தில் எலிசாவை தீர்க்கதரிசியாய் நீர் அபிஷேகம் பண்ண வைத்தீர். இஸ்ரவேலின் மேல, யூதாவின் மேல ராஜாக்களை அபிஷேகம் பண்ண வைத்தீர். அதே போல எங்களை குறித்த நோக்கங்கள், எங்களை குறித்த சித்தங்கள், திட்டங்கள் ஆண்டவரே அப்பா நீர் வைத்திருப்பீர். அந்த நோக்கங்களை, அந்த சித்தங்களை நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு ஆவியானவர் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வழியில நாங்கள் சோர்ந்து போகாதபடி, வலதுபுறம் இடதுபுறம் நாங்கள் சாயாதபடி, நாங்கள் பின்னிட்டு பாராதபடி ராஜா எங்களை பலப்படுத்துகிறவர், எங்களை நடத்துகிறவர் ஆண்டவர். நீர் எங்களுக்கு முன்பாக சென்று எல்லாவற்றையும் ஆண்டவரை சீர்படுத்தி, சிறப்படுத்தி, பலப்படுத்தி எங்களை நடத்த போற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்படியாய் வாக்கு தத்தமாகிய இந்த வசனத்தின் போஜனத்தினால ஒவ்வொரு பிள்ளைகளும் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஊழிய பாதையில, உடைய குடும்பத்தில் ஆண்டவர், சமுதாயத்தை வேலை செய்கிற இடத்துல சோர்வுகள் வரும் என்றால் அதை எல்லாம் ஆண்டவரை நீக்கி அவர்களை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவரை குறித்த ஆண்டவரே, அவர்களை குறித்த திட்டங்கள் ஆண்டவரை நீர் வைத்திருக்கிற நோக்கங்கள் நிறைவேறும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த காரியத்தை, அந்த முடிவு மட்டும் ஆண்டவரே எங்களை பலப்படுத்துகிற ஆவியானவர் எங்களுக்கு முன்பாக சென்று சகல சத்தியத்திற்குள்ளும் ஆண்டவரே நடத்த வேண்டிய பாதையில, நேர் வழியாய் செவையான பாதையிலே நடத்தும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் நாங்கள் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.